பணம் இல்லன்னு நெறைய பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண வேணாம். அப்பலாம் எல்லாமே ஓப்பனா லேர்ன் பண்ண நான் ரெடியா இருக்கேன். யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கரெக்ட்டா தப்பான்னு நான் டிசைட் பண்ணலாம். பட் கேட்டுக்க ரெடியா இருக்கு. சில பேர் ஓப்பனா கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாம் இதுவும் சேர்த்து தான் நீங்க பிசினஸ் பண்ண வரும்போது யோசிக்கணும். ஸோ அதையும் சேர்த்து யோசிங்கன்னு சொல்லுவேன். இப்போ ஒர்க்லேருந்து பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க பண்ற காமன் மிஸ்டேக் என்ன சார்? ஒண்ணு ஃபிக்ஸட் மைண்ட் செட். என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்கு. இதுக்குள்ள நான் போட்டு எடுக்கிறேன். கரெக்ட்டா போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்காம, ஒரு எக்ஸ்ட்ரா கடன் வாங்குனா எதாவது பண்ண முடியுமா? அது வந்து நம்மளா போய் கண்ட இடத்துல போய் மாட்டிக்காம, அ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி அ க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அ அது வந்து நம்மளா கிளாரிட்டியோட பண்ணுவோம். அது வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பண்ணாம நம்ம வந்து தெரியாத இடத்துல கடன் வாங்கி மாட்டிக்கினா, அதுவும் பிரச்சனை. அதே மாரி ஒரு பெரிய ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அ இது ஃபுல்லா உங்களோட மேனுஃபேக்சரிங்கோ எதுவுன்னா, அந்த ஆர்டர் நம்பி பண்ணிட்டு, கடைசில ஆர்டர் கேன்சல் ஆயிடும். இல்ல பணம் வர டிலே ஆகும். அந்த பணம் வர டிலே ஆகும்போது நம்மளால கேஷ் ஃப்ளோ பாதிக்கும். அப்போ வந்து ஸ்ட்ரகிள் ஆகி மாட்டிப்போம்.